வணக்கம் நண்பர்களே. இப்போதைக்கு இருக்கிற பிஎட் பட்டதாரிகளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நிறைய தேர்வுகள் வரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கான அப்ளிகேஷனும் போட்டாச்சு. அதற்கான எழுத்து தேர்வு மட்டும் ஜூன் மாதம் வரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளில வந்திருக்கு. அது கண்டிப்பாக வரும். டெட் தேர்வு, அடுத்ததாக நியமன தேர்வு, பிஜிடிஆர்பி இது போன்ற தேர்வுகள் கல்வித்துறையில் தொடர்ந்து வர இருக்குது. ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம தொடர்ந்து பிஜிடிஆர்பி செப்டம்பரில் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய வீடியோஸில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து செப்டம்பரில் பிஜிடிஆர்பி வரும் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கான ஒரு செயல்பாட்டை நோக்கி தான் இப்போது தமிழக அரசு போயிட்டுருக்கு. பிஜிடிஆர்பி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம அப்டேட் நியூஸை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க ஒரு அப்டேட் தகவல் என்ன அப்படின்னா, முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய விவரங்கள், பணியிட விவரங்கள், அதாவது 2019, 2020க்கான பணியிட விவரங்களை முதன்மை கல்வி அலுவலர் ஆஃபீஸுக்கு அந்த லெட்டர் அனுப்பியிருக்காங்க. உடனடியாக தெரிவிக்கணும்னு 26ஆம் தேதிக்குள்ளே, ஏப்ரல் 26ஆம் தேதிக்குள்ளே தெரிவிக்கணும். சரியான முறையில் இதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு இந்த கணக்கை கொடுக்க வேண்டியது இருக்கிறதால சரியான முறையில் விரைந்து இதை செயல்படுத்தணும்னு சொல்லி அங்கங்கேயும் ஜிஓ போட்டிருக்காங்க, லெட்டர் போட்டு போயிட்டுருக்கு. இப்போ இந்த நிகழ்வுங்கிறது ஏன் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப 2019-20 கல்வியாண்டிற்கான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி இடங்கள் எத்தனை காலியாக இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய ரேஷியோ என்ன, இது மாதிரியான கணக்கெடுப்புலாம் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ போஸ்டிங் தேவைப்படும். ஏற்கனவே நமக்கு பிஜிடிஆர்பி எவ்வளோ இருக்குங்கிறது ஒரு உத்தேசமாக நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டு இருக்குது. அது 3000 கூட இருக்கலாம். இந்த இயருக்கான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படிங்கிற கணக்கெடுப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. கணக்கெடுப்பு வந்த உடனேவே பார்த்திங்கன்னா அதுக்கான கால்ஃபர் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் செப்டம்பர் மாதம்னு. அதனால் செப்டம்பர் மாதம் பிஜிடிஆர்பி எதிர்பார்க்குற வகையில் அதற்கான அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம். இப்போ தான் வரும், இந்த வருஷத்தில் வராது அப்படிலாம் நம்ம தமிழக அரசில் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாத்தையும் அவங்களுக்கு படிக்கக்கூடியவங்களை அல்லது பட்டதாரி வேலையில்லா பட்டதாரிகளுடைய சிரமங்களை அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. படானா அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் உடனே கால்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் நமக்கு லாஸ்ட் இயர்லாம் அப்படி தான் நமக்கு கால்ஃபர் பண்ணாங்க. டெட் எக்ஸாம் பண்ணிடுவாங்க, அது கூடவே பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியும் பண்ணிடுவாங்க, கூடவே பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக்கும் ஒரு தடவை வந்தது. அதனால் நமக்கு எதை படிப்பாங்க, எதை விடுவாங்க, எப்படி அதை கஷ்டப்படுறத பற்றிலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன வேணாலும் நம்ம தேர்வு நமக்கு வரலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிஜிடிஆர்பி செப்டம்பர் வருதுன்னா நியமன தேர்வு எப்போ வருதுன்னு. ரெண்டுமே கூட சேமாக வரலாம். அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம். தமிழக கல்வித்துறையில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது நமக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருங்க. பிஜிடிஆர்பி கண்டிப்பாக வர்றது உறுதி. அதற்கான கூடுதல் ஒரு நம்பிக்கையை தான் இந்த ஜிஓ நமக்கு ஏற்படுத்தியிருக்கு. விரைவில் அந்த கால்ஃபர் நமக்கு பிஜிடிஆர்பிக்கான கால்ஃபர் நமக்கு வரும். நம்பிக்கையோடு படிங்க. நன்றி நண்பர்களே.